காலையில வாக்கிங் போயிடுறேன், கரெக்டா பார்த்து பார்த்து சாப்பிடுறேன், நேரத்துக்கு தூங்கிடுறேன், இவ்வளவு செஞ்சும் எனக்கு நோய் வருது. என்ன காரணம்? நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சு பார்த்து பார்த்து செஞ்சா மட்டும் பத்தாது, நம்ம சுத்தி இருக்கிறவங்க நல்லா வச்சிருக்கிறோமான்னு பார்க்கணும். ஒரு ஹதீஸோட கருத்தை கவனிங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதா. இது ஒரு பெரிய ஹதீஸோட தொகுப்பு. இதுல 3 பேர் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அந்த 3 பேர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது 2 பேருக்கு உனக்கு பல வளங்களை கொடுத்துக்கினே, நீ என்ன சந்திப்பேன் நினைச்சியா அப்படின்னு கேட்பான். அதுக்கு அந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்க? யா அல்லாஹ், நான் உன்னை சந்திக்க மாட்டேன் அப்படின்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ என்ன மறந்ததுனால அல்லாஹ் சொல்லுவான், நான் உன்னை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. கடைசியா ஒருத்தனை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நீ என்ன செஞ்சேன்னு கேட்கும் பொழுது, யா அல்லாஹ், நான் தொழுதேன், தான தர்மம் செஞ்சேன், நீ என்னெல்லாம் சொல்லிருக்கே எல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவான். நீ நில்லு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எதிராக சாட்சி எழுப்புறேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். அப்ப அந்த மனுஷன் முழிப்பான், என்ன எப்படி யாரு சாட்சி அப்படின்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் சொல்றான், வெளியில இருந்தாலும் சாட்சி கூப்பிடலப்பா, நில்லு, உன்னோட எலும்பு உன்னோட சதையும் என்ன சாட்சி சொல்லுதுன்னு சொல்லி அதை பேசுன்னு சொல்லுவானோ. அப்ப இங்க நம்ம செயல்கள் என்ன செஞ்சோன்றத வெளியில இருந்தெல்லாம் யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சதை இருக்குல்ல, அது சொல்லும் நம்ம என்ன எண்ணத்துல இந்த செயலை செஞ்சோம்னு சொல்லி. இது மறுமைக்கு பின்னாடி மட்டும் அப்படின்னு நினைச்சீங்களா? இதே தாங்க நம்ம உடம்புக்குள்ள. நான் பர்ஃபெக்டா சாப்பிடுறேன், பர்ஃபெக்டா வாக்கிங் போறேன், பர்ஃபெக்டா தூங்குறேன், பர்ஃபெக்டா எல்லா விஷயங்களும் செய்யறேன், பார்த்து செய்யறேன்னு சொல்றோம். ஆனா நம்ம உடம்புக்குள்ள ஆட்டோபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடி ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, அது மெசேஜ் ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு கொடுக்கணும். செயல்ல தூய்மை இருந்துச்சுன்னா மெசேஜ் அழகா கொடுத்து சுவையான நீர் இருக்க சொர்க்கத்துக்கு வழி சொல்லும். செயல்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்படியே அழகா நெருப்ப கையில கொடுத்து கொல்லி வச்சு விட்டுரும். அதனால இருதயம் இருக்கு இல்லையா, நம்ம உடம்போட இருதயம் அது நன்மையின் பக்கம் சார்ந்து இருக்கணுமா, தீமையின் பக்கம் சார்ந்து இருக்குமா, எந்த உள்ளத்துல எதை நாடி செய்யணும்ன்றத சிந்திச்சு செயல்படுங்க. இன்ஷா அல்லாஹ்.